ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்டடி ஐகான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ஃபசி ஆக்ட் பார்க்க போகிறோம். சர்ஃபசி ஆக்ட் 2002. ஸோ சர்ஃபசி ஆக்ட் இது வந்துட்டு என்ன அப்படின்னா பேங்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்டு. போத் ஜேஏஐபி அண்ட் சிஐஐபி ரெண்டுக்குமே வந்துட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க்ஸ் அது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வந்துட்டு சர்ஃபசி ஆக்ட் தான் ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டெப்ட் ரெக்கவரிக்கு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இந்த சர்ஃபசி ஆக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்டை நீங்கள் தெளிவு பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா என்பிஏ கான்செப்ட். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் என்பிஏ கான்செப்டில். அந்த வீடியோவை பாருங்கள், லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த என்பிஏ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் வந்துட்டு சர்ஃபசி எதுக்காக வந்தது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ரொம்ப நாள் முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சர்ஃபசி வரதுக்கு முன்னாடி பிஃபோர் 2002 என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது ஒரு கஸ்டமர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு 5 crore லோன் வாங்குறாரு, அவர் ஒரு 10 crore லோன் வாங்குறாருன்னு வைங்க. இன்கேஸ் இவருடைய அக்கௌண்ட் வந்து பணம் வந்து ஃபெயில்டு டு ரீபே டெப்ட் ஆர் நாட் ரீபேடு டெப்ட், வாங்கின கடனை கட்டலை. ஸோ அக்கௌண்ட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக என்பிஏன்னு சொல்கிற நான் பர்ஃபார்மிங் அசட்டுக்குள்ளே போய் சேர்ந்துடும். நான் பர்ஃபார்மிங் அசட்னா என்னன்னா பேங்கிங்கில் இதிலிருந்து நமக்கு எந்த விதமான யூஸும் கிடையாது, ப்ராஃபிட் கிடையாது, ப்ளஸ் ப்ரொவிஷன் எடுத்து வைக்கணும். ஸோ இது ரெண்டும் நான் அந்த வீடியோவில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் ஒரு சின்னதாக ஒரு பேசிக் ரன்ச் மாதிரி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு நமக்கு கிடைக்கல அப்படின்னா பேங்க்கை ரன் பண்ணி யூஸ் இல்லை, பேங்க் வந்துட்டு ப்ராஃபிட்டில் ஓடாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி சர்ஃபசிக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த 5 கோடி லோனை கொடுத்துட்டோம் இல்லையா, இவர்கிட்ட நம்ம பணம் வாங்கணும் அப்படின்னா நம்ம எங்கே போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா கோர்ட்டு தான் ஒரே மீன்ஸு. ஸோ கோர்ட்டுனா என்னென்னா ஜென்ரலாக வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும், அந்த கோர்ட்டில் போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம். பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதில் இவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு இவர் என்ன பண்ணுவார்னா கோர்ட்டுக்கு வருவார். இந்த எக்ஸுன்றவரும் கோர்ட்டில் வந்து மீட் பண்ணுவாங்க, பேங்க்கும் எக்ஸும் கோர்ட்டில் மீட் பண்ணுவாங்க. பேங்க் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி 10 கோடி லோன் கொடுத்தோம், ஆனால் இவர் வந்து கட்டல, அதை வாங்கி கொடுங்க, இவர் வந்து டிஃபால்ட் பண்ணிட்டார் அப்படிம்பாங்க. உடனே இந்த எக்ஸ் என்ன சொல்லுவார்? ஜென்ரலாக சொல்கிற பதில் தான் என்னன்னா, என்கிட்ட வந்து பணம் இல்லை, என் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, ஸோ என்னால் பணத்தை கட்ட முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், கேஸ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு 6 மாதம் கழிச்சு திரும்ப அதே கதை தான் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கோர்ட்னாலேயும் ஒரு நல்ல ஒரு இந்த டிசிஷன், அதாவது நம்ம டைம் இழுத்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், ஒரு அசட்டை வந்து நம்ம வாங்குறதுக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசட்டினுடைய வேல்யூ அப்ரிஷியேட் ஆகலாம், இல்லை டிப்ரிஷியேட் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துட்டு இருந்தது முன்னாடி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி வந்தது தான் வந்துட்டு சர்ஃபசி ஆக்ட்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த சர்ஃபசி ஆக்டில் என்னென்ன முக்கியமான அம்சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அக்கௌண்ட் வந்து செக்யூர்டாக இருக்கணும். இது வந்து என்ன அப்படின்னா செக்யூரிட்டி அசட்டுக்கு மட்டும்தான் இது வந்துட்டு செல்லுபடியாகும் இந்த சர்ஃபசி ஆக்ட். ரெண்டாவது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, கோர்ட் இன்டர்வென்ஷனே கிடையாது, கோர்ட்டுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ கடன் கொடுத்த, இந்த சொத்துக்கு கடன் கொடுத்தியா, ஸோ நீ அந்த அவன் கடன் கட்டல அப்படின்னா அந்த சொத்தை நீ ஜப்தி பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கான்செப்ட், சிம்பிளாக சொல்ல போனால். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டெஃபினேஷன் இருக்கு இல்லையா, இந்த அப்ரிவேஷன்லேருந்தே நிறைய டைம் கொஷின்ஸ் வந்திருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு லெட்டரை மாற்றி கொடுத்துருவாங்க, இல்லைனா வந்து வேர்டை ஜம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் இதில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருங்க, ஏன்னா இது 1 மார்க் கேள்வியில் வந்திருக்கு. சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த சர்ஃபசி எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் சர்ஃபசி வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு நமக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பாரோவர் அப்படி இல்லைன்னா ஆப்ளிகர்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம கிட்ட இருந்து கடன் வாங்கினவன். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கடனை வாங்குவான். இவன் என்ன பண்ணுவான்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்கிட்ட இந்த சொத்து இருக்குன்னு கொண்டு போய் ஒரு பேங்க்குக்கு போவான். ஒரு பேங்க்குக்கு போகிறாப்புல சொத்து என்கிட்ட இந்த சொத்து இருக்கு, எனக்கு கடன் வேணுங்கிறாப்புல. இப்போ இந்த ஃபினான்ஷியல் அசட்டை வாங்கிட்டு இவன் வந்துட்டு மணி கொடுக்குறான். சரி, ஓகே, இவன் ஒழுங்காக கட்டிட்டானா பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் கட்டலை, உடனே இவன் என்ன பண்ணுவான், பேங்க்குக்கு வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துட்டு பிளாக் ஆகிடும் இல்லையா. இவன் ஒரு 50 lakhs வாங்குறான்னு வச்சுக்கோங்க, 50 லட்ச ரூபாய் பேங்க்குக்கு நஷ்டமாயிடுது இல்லையா. இப்போ அந்த 50 லட்ச ரூபாய் நஷ்டமாகிறதுக்கு பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா இவனுக்கு நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. லைக் நீங்கள் வந்து பணத்தை கட்டுங்க, அல்ல சில பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில அதர் லைக் டாப் அப் ஃபெசிலிட்டி மாதிரிலாம் தருவாங்க. ஸோ மேக்ஸிமம் அதெல்லாம்
இல்லாத பட்சத்தில் தான் இந்த சர்ஃபேசி ஆக்ட் வரும். அதாவது என்னன்னா இது வேலைக்கே ஆகாது, நம்ம வந்து சர்ஃபேசி போனாதான் உண்டு அப்படின்ற பட்சத்தில். ஸோ இப்போ இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக போயிட்டு ஒரு செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அதாவது என்னன்னா இப்போ ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்துட்டு இவன் பணம் கட்டலன்னொன்னே வீடெல்லாம் போய் ஜப்தி பண்ண முடியாது, டைரக்டா போய் ஜப்தி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பேங்க்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆர்பிஐ ஃபாலோ பண்ணியிருக்கு, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் பேங்க்னா என்ன அப்படின்னா நம்பிக்கை. லைக் வந்துட்டு மக்கள் வந்துட்டு பணம் போடுறாங்க, மக்களுடைய பணம் போடுறாங்க, எந்த இடத்துலையும் போயிடாது, யார்கிட்டையும் செதறாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேசிஸ்ல நடந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் மார்க்கெட்ல ஒரு மைண்ட் செட் இருக்கு மக்களுக்கு. ஸோ பேங்க்ல வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? இப்போ வந்துட்டு பேங்க் வந்து டைரக்டா போய் ஜப்தி பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போறாங்க. செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுவான் அப்படின்னா இப்போ 50 லட்ச ரூபாய் நான் லோன் சொன்னேன் இல்லையா, இந்த 50 லட்ச ரூபாய் லோன் வந்துட்டு இவன் கட்டலை. ஸோ இப்போ இந்த செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுவானா இந்த 50 லட்ச ரூபாய் லோனை எனக்கு வந்து ஒரு 40 lakhsக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பான், இல்லை 30 lakhs கொடுங்க அப்படின்னு கேட்பான். அப்படி சொன்னோன்னா பேங்க் வந்து அட்லீஸ்ட் அந்த 30 லட்சமாவது வருதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோனை வந்து இவனுக்கு வித்துருவாங்க. சரிங்களா? இந்த லோனை இப்படி வித்தோன்னா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நேரா இவங்கிட்ட போயிட்டு இந்த லோனு நீங்க கட்டுறதுனா கட்டுங்க, அப்படி இல்லைன்னா இந்த சொத்தை வித்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரிங்களா? ஸோ அப்போ வந்துட்டு அவன் சொத்தை இன்கேஸ் இவன் கட்டிட்டானா பிரச்சனை இல்லை, இன்கேஸ் கட்டலை அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் மாதிரி ரொம்ப சாஃப்டாலாம் நடந்துக்க மாட்டாங்க. இவன் வந்து என்ன பண்ணுவான், நேராக போவான், வீட்டில இருந்து எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுவான், வீடை வித்துட்டு வெளியே வந்துகிட்டே இருப்பான். சரிங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இவங்க கொஞ்சம் ஹார்டான கம்பெனிஸ்ன்னு சொல்லலாம். இவங்களை பண்ணதே வந்துட்டு கிரியேட் பண்ண ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணுறதுக்காக. ஸோ அதனால அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு ஒரு ஃபண்டிங் ஏஜென்ட் வேணும். ஃபண்டிங் ஏஜென்ட்னா என்னன்னா இவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கணும்ல, ஏன்னா இவன் காசு போட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருக்க மாட்டான் எல்லா நேரத்துலையும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இவன் என்ன பண்ணுவானா இந்த 30 லட்ச ரூபாய் சொத்தை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவானா இந்த சொத்தினுடைய டீட்டெயில் எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு நேராக இந்த QIBக்கு போவான், குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பையர்கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு 30 லட்ச ரூபாய் ஒரு 50 லட்ச ரூபாய் சொத்து வந்து 30 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கு, அவங்க வந்து லோன் கட்டல, நான் இந்த சொத்தை வாங்க போறேன், நான் வித்து உங்களுக்கு அமௌண்ட் தரேன் அப்படிமா. ஸோ உடனே என்ன பண்ணுவானா அவங்க அந்த சர்டிபிகேட்லாம் பார்த்துட்டு இவன் வந்துட்டு பாஸ் த்ரூ சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா நிறைய பேர் இருக்கு. சரிங்களா? ஜென்ரலா பிடிசின்னு சொல்லுவாங்க. இந்த சர்டிபிகேட் கொடுப்பான். உடனே இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு சரி ஓகே நீங்க வந்து 30 லட்ச ரூபாய் வந்துட்டு அந்த பொருளை வாங்குறீங்க, ஐ மீன் அந்த செக்யூரிட்டியை வாங்குறீங்க, அது வந்து ஒரு 45 lakhsக்கு போயிடுச்சு அப்படின்னா கூட ப்ராஃபிட் தான் இல்லையா? அப்போ வந்து இந்த 45 lakhsல இவனுடைய மார்ஜின் அவன் எடுத்துக்கிட்டு பாக்கி அமௌண்ட் இவனுக்கு கொடுப்பான். கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும் இந்த கான்செப்ட். ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு QIBக்கு போகும். இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பையர் வந்து 30 லட்ச ரூபாய் இவனுக்கு கொடுப்பான். அந்த 30 லட்ச ரூபாய் பேங்க்ல கொடுத்துட்டு அந்த செக்யூரிட்டியை வாங்கிக்குவான். சரி ஓகேங்க. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ 50 லட்ச ரூபாய் சொத்துங்க, இந்த சொத்துல வந்துட்டு 30 lakhs வந்துட்டு வாங்கியிருக்கான், 45 lakhs வித்துட்டான், ரிமைனிங் 5 lakhs பெண்டிங்ல இருக்கு இல்லையா, லோன் இன்னும் க்ளோஸ் ஆகல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்துட்டு பாரோவரை கேள்வி கேட்கலாம். ஏன்னா ஒன்ஸ் அந்த செக்யூரிட்டி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னாலே இவன் தான் வந்துட்டு அதுக்கு ஓனர். சரி இப்போ கேள்வி கேட்கலான்ற பட்சத்தில் இவன் வந்து டிஆர்டிக்கு போவான். டிஆர்டிட்ட போயிட்டு எனக்கு அதை வாங்கி கொடுங்க. டெப்ட் ரிகவரி ட்ரிபியூனல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டெப்ட் ரிகவரி ட்ரிபியூனல்னா ஒரு ட்ரிபியூனல், அது கடன் வாங்கினவனும் கொடுத்தவனும் அங்கே இருப்பாங்க, அவங்களுக்குள்ள வந்துட்டு டீலிங் நடக்கும், யார் எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டீலிங் நடக்கும், எவ்வளோ கொடுக்க முடியுன்ற மாதிரி. ஸோ டிஆர்டிட்ட போயிட்டு இவன் வந்துட்டு பாரோவர்கிட்ட சொல்லலாம் எனக்கு இன்னும் 5 லட்ச ரூபாய் பெண்டிங்ல இருக்கு, எனக்கு அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிஆர்டி கேஸ் ஃபைல் பண்ணுவான். பாரோவர் டிஆர்டி கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது, பணத்தை கட்டி தான் ஆகணும். சரிங்களா? அதுதான் வந்து சர்ஃபேசினுடைய மெயின் இம்பார்ட்டன்டான கான்செப்டே. சரிங்களா? இப்போ என்னன்னா டிஆர்டி வந்துட்டு இவங்க போயிட்டாங்க, டிஆர்டி போயிட்டாங்க. ஸோ அந்த பாக்கி 5 லட்ச ரூபாய் அவங்க கட்டிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி அந்த 50 lakhsல இவன் மார்ஜின் எடுத்துட்டு பாக்கி அமௌண்ட் QIBல கொடுத்துருவான். பேங்க்குக்கும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவன் கொடுத்த அசல் ஓரளவுக்கு வந்துடும், செக்யூரிட்டி அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்துடும், இவனுக்கும் ப்ராஃபிட் போயிடும். ஸோ இது வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சர்ஃபேசி. சர்ஃபேசினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 டேர்ம் யார் அப்படின்னா கடன் வாங்குறவன், பேங்க், செக்யூரிட்டி அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ். சரி இப்போ இவங்களுக்குள்ள நடக்கிறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. சரி அது என்ன, அதாவது ஒரு சின்ன ஒரு 2-3 பாயிண்ட் தான்.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 13(2) நோட்டீஸ்னு சொல்லுவாங்க. 13(2) நோட்டீஸ் அப்படின்னா என்னன்னா டிமாண்ட் நோட்டீஸ். இந்த 13(2) நோட்டீஸ் வந்துட்டு என்னன்னா, அதாவது இவன் வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு இந்த எக்ஸ்ன்றவர் வந்து 50 lakhs வாங்கியிருக்காருங்க. இவர் வந்துட்டு அக்கௌண்ட் வந்து 3 month, அதாவது 90 daysல வந்துட்டு பணம் கட்டலை. சரிங்களா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 90 daysலேருந்து 12 monthலேருந்து அது அந்த அக்கௌண்ட் வந்து மூவ் ஆகிடும். சப்ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா டவுட்ஃபுல்லுக்கு மாறிடும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த மூவிங் பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டவுட்ஃபுல்லில் இருக்கும் பொழுது அவன் 90 days பணம் கட்டல இல்லையா, அது என்பிஎன் டிக்ளேர் ஆகிடும். என்பிஎன் டிக்ளேர் ஆன பிறகு உடனே அவன் 13(2) நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். அந்த செக்யூரிட்டி வந்துட்டு இருக்கு அப்படின்னா. இந்த 13(2) நோட்டீஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த 13(2) நோட்டீஸ் அவனுக்கு டெலிவரி ஆனதுலேருந்து 60 நாள் வந்துட்டு அவனுக்கு டைம். 60 days வந்து அவனுக்கு டைம். இந்த 60 daysக்குள்ள என்ன பண்ணணும், அவனுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த 3 month, அதாவது 90 days டியூ இருக்கு இல்லையா, அந்த 90 days டியூவை வந்து கட்டி கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, சர்ஃபேசி ஆக்ஷன் போகாது. கிளியர் பண்ணலாம்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 61st day, 61வது நாள்ல 13(4) நோட்டீஸ் கொடுப்பாங்க. இது என்ன அப்படின்னா சிம்பாலிக் பொசஷன். சிம்பாலிக் பொசஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டில் வந்துட்டு லோன் வாங்கியிருக்காரு, கட்டல அப்படின்னா நேராக போயிட்டு 13(4) நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து இந்த வங்கிக்கு உரியது அப்படின்னு ஒரு நோட்டீஸ் ஒட்டிட்டு வந்துருவாங்க. சரிங்களா? அதாவது பிசிக்கல் பொசிஷன்ல அவன் இருந்தாலும், அவன் அந்த வீட்டிலே குடியிருந்தாலும், இந்த சொத்து வந்துட்டு, அதாவது இந்த நோட்டீஸ் நீங்க இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா சொத்து அவனுக்கு கிடையாது, பேங்க் சொத்து ஆயிடுது. 100% அது பேங்க் சொத்து ஆயிடும். புரியுதுங்களா? அப்புறம் அதை ஆக்ஷன் விட்டுருவாங்க. ஜென்ரலா பிராக்டிக்கல் இஷ்யூ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆக்ஷன் போனக்கு அப்புறமேட்டு சிம்பாலிக் பொசிஷன்ல நீங்க கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்ஷனுக்கு வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் போயிட்டு அவன் பொசிஷன், அதாவது திரும்ப அவன் குடியேறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால என்ன கேட்பாங்கன்னா மேக்ஸிமம் ஆக்சுவல் பொசிஷன் வாங்கி தரீங்களா அப்படிம்பாங்க. ஆக்சுவல் பொசிஷன் என்ன அப்படின்னா, பேங்கர் வந்துட்டு பேங்கர் ஆர் செக்யூரிட்டைசேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இவங்க யாராவது வந்துட்டு அந்த சொத்தினுடைய கீ முதற்கொண்டு ஆக்ஷன்ல எடுத்தவனுக்கு ஃபுல்லா கொடுக்கணும். சரிங்களா? எல்லாரையும் காலி பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீயை கொடுத்து அவன் ரெடி டு ஆக்குபை, அந்த பொசிஷன் தான் வந்து ஆக்சுவல் பொசிஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவல் பொசிஷன்னா நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல இருந்துக்கலாம் அப்படின்றத ஆக்சுவல் பொசிஷன் சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்துட்டு நம்ம இவ்வளோ பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்துட்டு எல்லாமே இண்டிவிஜுவலாக பார்த்தோம். இண்டிவிஜுவல் அப்படின்னா ஒரு பர்சனல் கஸ்டமர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனல் கஸ்டமர்னு இருப்பாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கம்பெனியாக இருக்கலாம். ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சிசி இருக்கும், ஓடி இருக்கும், சில பேருக்கு டேர்ம் லோன் இருக்கும். இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக சிசி ஓடி பார்த்தீங்க அப்படின்னா 90 daysல எந்த கிரெடிட்டும் வராமல் இருந்ததுன்னா அது என்பிஎன்பாங்க. இல்லைனா ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் ரெனியூவல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இருப்பாங்க, என்பிஏ கொண்டு போயிடுவாங்க. இதே வேற ஏதாவது இப்போ டாக்குமெண்ட், இந்த லைக் செக்யூரிட்டிக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட் கொடுக்கல அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இது போயிடுவாங்க, லைக் என்பிஏ கொண்டு போயிடுவாங்க, சர்ஃபேசி ஆக்ஷன் எடுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இது இல்லாம இன்னொன்று இருக்கு. என்ன அப்படின்னா வில்ஃபுல் டிஃபால்டர்னு சொல்லுவாங்க. வில்ஃபுல் டிஃபால்டர்னா என்னன்னா, ஆஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்கு. வில்ஃபுல் டிஃபால்டருக்கு ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் இது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த கைட்லைன் லைக் எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ராடு பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு பேங்க்குக்கு வந்துட்டு இன்ஃபார்மே பண்ணாமல் அந்த செல்லிங் கொலேட்டரல் செக்யூரிட்டி, அந்த செக்யூரிட்டியை வந்து வித்துடுறது, இல்லை 2-3 இடத்துல மார்ட்கேஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. பணம் வச்சுக்கிட்டு இருந்தே பணத்தை டைவெர்ட் பண்ணிட்டு பணம் கட்டாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஆர்பிஐ கைட்லைன் படி வில்ஃபுல் டிஃபால்ட்டரில் வரும். இந்த வில்ஃபுல் டிஃபால்ட்டருக்கு இப்போ நான் முன்னாடி சொன்ன எந்த விதமான ரூல்ஸுமே பொருந்தாது. சரிங்களா? ஒன்ஸ் அவன் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னு வந்து அவன் அக்கௌண்ட் என்பிஏ ஆயிடுச்சுன்னா நீங்கள் 13(2) கொடுக்க தேவையில்லை, டைரெக்டாக போய் நீங்கள் சிம்பாலிக் பொசிஷன் எடுத்துக்கலாம், 13(4) இஷ்யூ பண்ணலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா அவன் பர்பஸாக தவறு பண்ணியிருக்கான். அதனால வந்துட்டு வில்ஃபுல் டிஃபால்ட்டருக்கு இந்த சர்ஃபேசி ஆக்ஷன்ல எந்த விதமான இடமும் கிடையாது. நம்ம நேராக போயிட்டு பொசிஷன் எடுக்கிறோம், விற்கிறோம், நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ஃபேசியினுடைய பிரீஃப். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்காக வந்துட்டு அந்த புக்கில் வந்துட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. அப்பிலியேட் ட்ரிபியூனல்னா யார், டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் புக்கை பார்த்து ஒரு வீடியோ போடுறேன்.
ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சர்ஃபசி எதுக்காக வந்தது, அது இப்போ எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா மட்டும்தான் இது. இதுலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு. லைக் 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் வந்துட்டு உங்களுக்கு இந்த அப்ரிவேஷன்ஸ் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த பேங்க் ஆப்ளிகர் அந்த டேஸ் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா டேஸ் வந்துட்டு முக்கியமாக கொஷின்ஸில் கேட்டுகிட்டே இருக்கிறது. டேஸ் லைக் 45 நாள் இருக்குது. 13(2) நோட்டீஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா. இப்போ இந்த 13(2) நோட்டீஸ் கொடுத்தோன்னே அந்த இடத்துல வந்துட்டு கடன் வாங்கினவர் இருக்கார்ல பாரோவர், அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் வந்து டிஆர்டிக்கு போகலாம் வித்தின் 45 டேஸ். 45 டேஸ் 13(2) இஷ்யூ பண்ணி 45 நாளுக்குள்ளே அவர் டிஆர்டிக்கு போகலாம். டிஆர்டியில் போயிட்டு இதை வந்து ஸ்டே வாங்கலாம், சர்ஃபசி ஆக்ஷனுக்கு ஸ்டே வாங்கலாம். ஆனால் அந்த ஸ்டே வாங்கும் பொழுது அவன் தெளிவாக கேட்டுருவான். ஏன்னா இது சர்ஃபசி அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸான ஆக்ட் பாரோவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து. ஸோ அதனால் ஸ்டே வாங்கிட்டு இத்தனை நாளுக்குள்ளே நான் கட்டிடுறேன் கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கலாம். அப்படி இல்லா பட்சத்தில் தான் வந்துட்டு 13(4) இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறமேட்டு நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.